ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பெண்கள் பார்த்திங்கன்னா இரவு உறங்குவதற்கு முன்னாடி இவ்வாறான விஷயங்களை கவனித்து சரியாக செய்திருக்கிறோமா அப்படிங்கிறத பார்த்துவிட்டு உறங்கச் செல்வது ஒரு சிறந்த பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அது தங்களுடைய குடும்பத்திற்கு சரி, தங்களுக்கும் அது ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதை ஆண்களும் பின்பற்றலாம். பெரும்பாலும் பெண்கள் தான் அனைத்தையுமே ஞாபகம் வைத்து செய்கின்றவர்களாக இருப்பார்கள். அதனால் அவர்கள் வீடுகளில் இந்த முறைகளை தினமும் பின்பற்றி வருவது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். எப்போதுமே பார்த்திங்கன்னா இரவு தூங்க செல்லும் முன் ஒரு சிறு துண்டு வெல்லத்தை வாசலில் ஒரு ஓரமாக வைத்துவிட்டு தூங்க செல்ல வேண்டும். மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா நீங்கள் எழுந்து பார்த்தால் அந்த வெல்லமானது அப்படியே இருக்கக்கூடாது. அப்படியே இருந்துச்சுன்னா உங்களுடைய கஷ்டங்கள் அப்படிங்கிறது தீரப்போவதில்லை அப்படிங்கிறது அர்த்தம். அந்த வெல்லம் காணாமல் போய் இல்லைன்னா அதை ஏதாவது உயிரினங்கள் வந்து சாப்பிட்டு இருந்தால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றம் உண்டாக போகிறது என்பதை நம்ம உணரலாம். வெல்லத்தை சாப்பிட வரும் எறும்புகளும் மற்ற உயிரினங்களும் உங்களுடைய பாவக்கணக்குகளை கழிப்பதற்காக அந்த உணவானதை அறிந்து கொள்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல புராணங்களில் குறிப்பிடப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. அதனால் அந்த உயிரினங்கள் வந்து நாம் வைத்திருக்கின்ற அந்த சர்க்கரைகளை சாப்பிடும் பொழுது நாம் செய்கின்ற எந்த ஒரு தெரியாமல் செய்கிற பாவங்கள் அனைத்துமே நீங்கிவிடும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பூஜை அறையில் பூஜை செய்யும் பொழுது விளக்கு ஏற்றி நம்ம வழிபாடு செய்வோம். நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவோம், இல்லை குத்து விளக்கு ஏற்றுவோம். இப்படி விளக்குகளை ஏற்றி வைத்துவிட்டு அதை தவறாமல் நம்ம குளிர்வித்து இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத கட்டாயம் நம்ம கவனிக்க வேண்டும். சில பேர் காலை மாலை இருவேளையிலையுமே விளக்கேற்றி வழிபாடு செய்பவர்கள் இருக்கின்றனர். சிலரால் காலையில் வேலை இருக்கும், அதனால் பண்ண முடியாது. சாயந்தர வேலையில் மட்டும்தான் விளக்கேற்றி வழிபாடு செய்ய முடியும். அப்படி விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா அதை நம்ம மறக்காமல் குளிர்வித்து விட்டோமா அப்படிங்கிறத நம்ம பார்த்து விடணும். எப்பொழுதுமே விளக்கை நம்ம குளிர்விக்கணும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் பயன்படுத்தணுமே தவிர விளக்கை நம்ம அணைக்கணும், விளக்கை அணைச்சிரு அப்படிங்கிற அணைப்பது அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம இதில் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. அதே போல் பார்த்திங்கன்னா பூஜை அறையை தூங்க செல்லும் முன் மூடி வைக்க வேண்டும். பூஜை அறைக்கு கதவு இல்லைனாலும் அதற்குன்னு திரை நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க, அதை மூடி வைத்த பின்னரே நம்ம தூங்க செல்ல வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம உறுதி செய்யணும். நம்ம செய்கின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய பலன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டு செய்வது தான் நமக்கான நல்ல ஒரு செயல்பாடாக இருக்கும். வீட்டினுடைய பூஜை அறைக்கு அப்புறம் ஒரு இடம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வீட்டில் இருக்கின்ற சமையலறை தான். வீட்டினுடைய சமையலறையை நம்ம எப்பொழுதுமே வறுமையை போக்கும் அன்னபூரணி நிறைந்திருக்கும் ஒரு அம்சமாகும். எனவே தூங்க செல்லும் முன் சமையலறைக்கு சென்று அங்குள்ள அடுப்பு மற்றும் அடுப்பு வைத்திருக்கும் மேடை முழுவதையுமே சுத்தம் செய்ய வேண்டும். மறுநாள் காலையில் நீங்கள் சுத்தம் செய்து கொண்டிருக்கக்கூடாது. எழுந்ததும் அதற்கு குங்குமம் பொட்டிட்டு சமையலை ஆரம்பித்தால் வறுமை என்பதே நமக்கு ஏற்படாது அப்படிங்கிறது ஐதீகம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு வேலையில் எல்லா வேலையுமே செய்வோம். சமையல் செய்துட்டு வேலையோட வேலையாகவே நம்ம அடுப்பையுமே க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நம்ம சுத்தப்படுத்திட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் காலையில் எழுந்திரிச்சு வேலை செய்வதற்கு நமக்கு அது ஒரு அருமையான பலனை கொடுக்கும். ஏன்னா நம்ம அதிகாலையில் எழுந்து அதை துடைத்து எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா சமையல் அறையிலையுமே அந்த சலாப்புக்களில் அங்கிட்டலாம் பார்த்திங்கன்னா நம்ம கோலம் மாதிரி சும்மா சாப்பீஸில் வரைஞ்சி வச்சுருக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். அது ஒரு நேர்மறையான ஆற்றலே நமக்குள்ளே தக்க வைத்து கொள்வதற்கு உதவும். அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம இரவு தூங்க செல்வதற்கு முன்னாடி கட்டாயம் ஒரு டம்ளர் தண்ணீரை அடுப்பங்கரையில் திறந்த நிலையில் வைத்திருக்க வேண்டும். அதே போல் ஒரு சிறிய கிண்ணத்தில் கொஞ்சமாவது சாதத்தை போட்டு தண்ணீர் ஊற்றி நம்ம வைத்திருக்க வேண்டும். இது எதற்காக பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசியோடு வரும் அன்னபூரணி நம்மை வாழ்த்தி விட்டு செல்வார் அப்படிங்கிறது தான் நம்பிக்கையாக இன்று வரைய கருதப்பட்டு ஒன்று இருக்கிறது. அதுபோல் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வர்றது நமக்கு பணம் தொடர்பான பிரச்சனைகள் தான் அதிகமாக வரும். தொடர்ந்து நம்மளுக்கு அவ்வாறான பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருந்தால் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் நீங்கள் தூங்கும் முன் ஒற்றைப்படை எண்ணிக்கையிலான, அதாவது 1, 3, 5
போன்ற எண்ணிக்கைகளில் கிராம்புகளை ஒரு அகல் விளக்கில் போட்டுக்கொள்ளுங்கள். ஒரு கற்பூரத்தை வைத்து கிராம்புடன் கற்பூரத்தை சேர்த்து எரிய விட வேண்டும். இதன் நறுமணம் பார்த்திங்கன்னா வீடு முழுவதுமே பரவி இருக்கும். மறுநாள் காலையில் எழும்பொழுது நிச்சயம் உங்கள் வீட்டிற்குள் மகாலட்சுமி வாசம் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறதான் நம்பிக்கை. நம்ம வீட்டில் உள்ள அந்த நேர்மறையான ஆற்றல்கள் தான் நம்மையுமே நம்மளுடைய செயல்பாடுகளை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். இப்போ வீட்டிலையுமே எதிர்மறையான ஆற்றல்கள் இருக்கும் பொழுது நமக்கு வீட்டிலையுமே எந்த ஒரு நிம்மதியும் இல்லாமல் ஒரு குழப்ப நிலையிலே இருப்போம். வெளியே எப்படி இருக்கிறோமோ அது நமக்கு அது சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல. ஆனால் வீட்டுக்குள்ளே நம்ம ரொம்ப நேரம் இருக்கும் பொழுது அந்த வீடானதை நம்ம நேர்மறையான ஆற்றலில் நிறைத்து வைத்து இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக இவ்வாறான விஷயங்களை நம்ம ஈடுபடுவது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். கிராம்போடு நம்ம கற்பூரத்தை எரிக்கும் பொழுது அதனுடைய வாசமானது வீடு முழுக்க ஒரு நல்ல ஆற்றலை உருவாக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுபோல் பார்த்திங்கன்னா இரவு தூங்க செல்லும் முன்பு அடுப்பங்கரையில் இருக்கும் எச்சில் பாத்திரங்கள் எல்லாமே நம்ம ஒருபோதும் அப்படியே போட்டு வைத்துவிட்டு தூங்கக்கூடாது. எனவே அவற்றையும் இரவு நேரத்திலேயே எவ்வளவு நேரம் ஆனாலும் நீங்கள் கழுவி வைத்துவிட்டு பின்னர் தூங்க செல்ல வேண்டும். இதனால் பார்த்திங்கன்னா நிச்சயம் உங்களுடைய கடன் சுமை எதுவாக இருந்தாலும் அது குறைந்து விடும் அப்படிங்கிறது தான் உண்மை. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வீடுகளில் காலையில் தான் நைட்டு சமைச்ச பாத்திரங்கள் எல்லாத்தையுமே பெரும்பாலும் காலையில் தான் விளக்குவாங்க. இருந்தாலும் நைட்டே விளக்கி வச்சிருவது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுப்பதாக நம்பப்படுகிறது. கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் ஏற்பட்டால் அன்று இரவு தூங்க செல்லும் முன் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கல்லுப்பை நிரப்பி வைத்துவிட்டு தூங்கி பாருங்கள். மறுநாள் எழுந்ததும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே நல்ல முறையில் நிவர்த்தியாகிவிடும். ஒரு மனிதனுக்கு பார்த்திங்கன்னா உறக்கம் அப்படிங்கிறது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அதனால் இரவு நேரங்களில் உறங்க போகும் பொழுதும் தேவையில்லாத பிரச்சனைகளை பற்றி பேசிக்கொண்டு அதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இல்லை அதை நினைத்து வாக்குவாதம் போன்ற சண்டைகளில் ஈடுபடக்கூடாது. இரவில் நல்ல வார்த்தைகளை பேசி நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டு இருக்கணும். அந்நேரத்தில் நம்ம அமங்கலமான சொற்களை பேசி தேவையில்லாத கற்பனைகளை பயன்படுத்துகிறோம் பட்சத்தில் இருவருக்குமே சண்டை வரும். கணவன் மனைவிக்கு நீ இப்படி தப்பு பண்ணுற அப்படி தப்பு பண்ணுறேன்னு ஒருவருக்கொருவர் நம்ம இந்த தவறுகளை சுட்டி காட்டி இருக்கும் பொழுது இருவருக்குமே மனஸ்தாபம் ஏற்பட்டு அது பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் முடிஞ்சிடும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். அதனால் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா இரவு தூங்க செல்லும் பொழுது எந்த ஒரு வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது. தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடும் பொழுது இயல்பாக நமக்கு அன்றைய இரவு நிம்மதியான தூக்கம் வருவது கிடையாது. மறுநாள் முழுவதுமே அதே தாக்கம் நமக்கு இருக்கும். அப்படிங்கிறதுனால அதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. இல்லை அதை நம்ம வேறு வழிகளில் கையாளுவது தான் நமக்கு சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். அதனால் உங்களிடம் இருப்பவர்களிடம் அதை காட்டி தேவையில்லாத வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை முற்றிலுமாக திரும்ப தவிர்த்து விடுவது நல்லது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா குப்பைகளை நம்ம வீட்டில் காலையில் தான் கொண்டு போய் கொட்டணுமே தவிர இரவு நேரங்களில் நம்ம கொண்டு போய் கொட்டக்கூடாது. மகாலட்சுமி நம் வீட்டில் தங்கியிருக்க நம் வீட்டில் இருக்கும் குப்பைகளை ஒருபோதும் இரவு நேரத்தில் வெளியில் கொண்டு போய் கொட்டக்கூடாது. காலையில் எழுந்ததும் அதனை நம்ம அப்புறப்படுத்தலாம். இரவு தூங்க செல்லும் முன் பார்த்திங்கன்னா நிச்சயம் ஏதாவது ஒரு புத்தகத்தை படியுங்கள். இறைவனுடைய பதிக்கங்கள் இல்லை கதைகள் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்வது நல்லது. இல்லைன்னா புதிதாக ஏதாவது நம்ம படிப்புகளை பற்றி அதனை நம்ம பின்பற்றலாம். தேவையில்லாமல் இந்த மொபைல் ஃபோன் கம்ப்யூட்டர் டிவி போன்ற நவீன உபகரணங்களை ஒதுக்கி வைத்து விட்டு புத்தகத்தை வாசித்து பாருங்கள். அருமையான தூக்கம் வரும். மனதில் ஒரு விதமான தன்னம்பிக்கை வளரும். இதனால் பார்த்திங்கன்னா மறுநாள் முழுவதுமே நமக்கு உற்சாகம் தொற்றிக்கொள்ளும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனால் பெரும்பாலும் இரவு நேரங்களில் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறதை தவிர்த்து விட்டு புத்தகங்கள் போன்ற இவ்வாறான நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம வளர்த்து கொள்வது நல்லது. முடிஞ்சால் மூச்சு பயிற்சி நல்லா மூச்சை இழுத்து விட்டு அதற்கப்புறம் நம்ம தூங்க செல்லலாம். இல்லை யோகாசனம் மாதிரி சும்மா பத்மாசனத்தில் கொஞ்சம் நேரம் அமர்ந்து இவ்வாறான பயிற்சிகளை நம்ம மேற்கொண்டு தூங்கும் பொழுது அது நல்ல ஒரு சிறந்த தூக்கத்தை நமக்கு கொடுக்கும். எப்பொழுதுமே வீடுகளில் பார்த்திங்கன்னா சும்மா இருக்கக்கூடாது. நம்ம வெளியில் எங்கேயாவது வேலைகளுக்கு சென்று வந்தால் மட்டும்தான் தூக்கமும் நமக்கு நிம்மதியாக வரும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். வேலைகள் செய்யும் பொழுது உடலானது களைப்பாகும். அந்த களைப்பின் மூலமாக தான் நமக்கு உறக்கமானது வரும். அதனால் உறக்கம் வராதற்கு காரணம் இதுவும் கூட இன்னொரு காரணமாக இருக்கலாம். தேவையில்லாமல் ஃபோன் யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கோங்க. அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம இரவு தூங்குவதற்கு முன்னாடி எப்படியுமே அனைவருமே நம்ம தூங்குகிற இடத்திற்கு பக்கத்தில் கொஞ்சமாவது தண்ணீர் வைத்து கொள்ளுவோம்.
அதாவது ஒரு கேனில் இல்லை செம்பு பாத்திரம் ஜக்கு என்று ஏதாவது ஒன்றில் நம்ம தண்ணீர் முழுவதுமாக நிரப்பி வைத்து அதை நம்ம மூடி விடணும். நம்மளுக்கு தெவிக்கும் பொழுது தண்ணி இரவில் நம்ம தெவிக்கும் பொழுது பக்கத்திலே இருக்குது, அதை நம்ம குடிச்சு கொள்ளணும். தண்ணீரை பார்த்திங்கன்னா நம்ம இரவு நேரங்களில் குடிப்பது மிகவும் ஒரு நல்லது. இரவில் தான் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ட உணவுகள் அனைத்துமே ஜீரணமாவது அப்படிங்கிறது மெதுவாக நடந்து கொண்டு இருக்கின்றோம். ஏன்னா நம்மளுடைய உடலானது ஓய்வுக்கு போயிடும். எல்லாமே அந்த ஓய்வில் இருக்கும் பொழுது நம்மளுடைய உடல் ஜீரண சக்தி மட்டும் மெதுவாக அது நடந்து கொண்டிருக்கும். அப்போ தேவையில்லாத கழிவுகள் நமக்கு சேரும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த கழிவுகளை அகற்றுவதற்கு நம்ம தண்ணி குடிக்கும் பொழுது அந்த தண்ணியோட அந்த கழிவுகள்லாம் போய் சேர்ந்து விடும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால தான் பார்த்திங்கன்னா எப்போதுமே அதிகாலையில் எழுந்தவுடனே ஒரு செம்பு தண்ணியாவது நம்ம குடித்து விட்டு அதற்கப்புறம் நம்ம காலை கடன் இதெல்லாம் நம்ம போகணும் அப்படிங்கிறது சொல்கிறது. ஏன்னா நம்மளுடைய அனைத்து கழிவுகளுமே அந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு நீங்கி விடும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் இவ்வாறான விஷயங்களை நம்ம தினம்தோறும் கடைபிடித்து வந்தாலே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவர்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இருவருமே சேர்ந்து இதை பண்ணி கொண்டு வருவது உங்களுக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் அது மேன்மைப்படும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இதற்கு பின்னாடி உள்ள ஆன்மீகமும் அறிவியலும் நம்ம நன்கறிந்து இந்த வாழ்க்கை முறையை முழுவதுமாக நம்ம புரிந்து கொண்டு செயல்படும் பொழுது நம்மளுக்கு அந்த வாழ்க்கையானது வளமாக மாறிவிடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வீட்டில் நம்ம பேசுகின்ற வார்த்தையும் சரி நம்ம வாங்கி வைக்கின்ற பொருட்களுமே எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா அது தீர்ந்து போயிடுச்சு இல்லை அப்படிங்கிற எதிர்மறையான சொற்களை நம்ம பேசக்கூடாது. வீடு என்றாலே அங்கே லக்ஷ்மி கடாசம் அப்படிங்கிறது நிறைந்திருக்க வேண்டும். அதற்கு நமது வீட்டில் எப்பொழுதுமே இல்லை என்ற வார்த்தையை ஒலிக்காமல் இருக்க வேண்டும். அதே போல் உங்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளின்படி தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு அனைத்து பலன்களையும் அளிக்கும். எனவே எப்பொழுதுமே பேசுகின்ற வார்த்தைகளையும் நமக்கு கவனம் இருக்க வேண்டும். நம்ம பாட்டுக்கு வாயார எதையாவது தவறாக கூறிட்டோம்னாலும் அந்த நேரத்தில் அதுக்கு நமக்கு எந்த ஒரு பிரச்சனை ஏற்படலைனாலும் பின்னாடி அதற்கு நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு ஆபத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனால் அது இதற்காகத்தான் வந்துச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம ஏதோ ஒரு சாதாரணமாக அடிபட்டுச்சு போல அப்படின்னு நம்ம போயிட்டுருப்போம். எல்லாத்திற்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா அந்த பிரபஞ்சத்தில் நம்ம வாழ்கின்ற இந்த உலகத்தில் நம்ம செய்கின்ற செயல்களுக்கு ஏற்ப தான் எல்லாமே நமக்கு அப்படியே ரொட்டேஷனாக நடக்கும். அதனால் வார்த்தையில் கவனம் இருக்கணும், செய்கின்ற செயல்கள்லையும் நிதானமாக ஒழுக்கத்தோடு நம்ம செய்யணும். வீட்டில் உள்ள பொருட்கள் பார்த்திங்கன்னா முழுவதுமாகவே தேர்ந்து விடுவதற்கு முன்பாகவே மறுபடியும் அவற்றை நம்ம வாங்கி நிறைத்து வைத்து கொள்ள வேண்டும். வீட்டின் சமையலறையில் எப்பொழுதுமே அன்னபூரணியின் வாசம் நிறைந்திருக்க வேண்டும். அதற்கு அரிசி பாத்திரத்தில் எப்பொழுதுமே அரிசி முழுவதுமாக இருக்கணும். துடைத்து பார்த்திங்கன்னா நம்ம வலிச்சு எடுத்துடக்கூடாது. வீட்டில் எப்பொழுதுமே அரிசி இவ்வாறு காலியாகி விடுகிறது அப்படிங்கிற பட்சத்தில் அன்னபூரணி நமது வீட்டை விட்டு வெளியில் சென்று விடுவார் அப்படிங்கிறதான். அதனால் சிறிது இருக்கும் பொழுதே அடுத்தடுத்து நம்ம வாங்கி பழகி கொள்வது தான் மிகவும் நல்லது. அதுதான் ஒரு நல்ல பழக்கமும் கூட. அதனால் அரிசி தீரப்போகிறது என்று நமக்கு தெரியும் பொழுதே பார்த்திங்கன்னா அரிசியை புதிதாக வாங்கி நிறைத்து வைத்து கொள்ள வேண்டும். தெய்வங்கள் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் தான் நம் வீட்டை தேடி வருவார்கள் என்பது ஐதீகம். அப்படி சமையலறைக்கு வருகின்ற அன்னபூரணி தேவி வீட்டில் உள்ள பொருட்களை ஆராய்ந்து பார்த்து அவற்றின் அளவு எப்படி இருக்கிறது, சமையலறை எப்படி சுத்தமாக வைத்திருக்கிறோம் என்பதை பொறுத்தே நமது வீட்டில் அன்னபூரணியோட வாசம் நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம இரவு தூங்குவதற்கு முன்பாக இப்படி நேரடியாக சமையலறைக்கு வரும் அன்னபூரணியை வரவேற்கும் வகையில் ஒரு டம்ளரில் எப்பொழுதுமே தண்ணீர் திறந்திருக்கும்படி நம்ம வீட்டில் சமையலறை பக்கத்தில் அடுப்பு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வைத்திருப்பது மிகவும் சிறப்பு. எதனால் இவ்வாறு நம்ம டம்ளரில் தண்ணி வைக்கணும்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இரவு நேரத்தில் வருகின்ற அந்த தெய்வங்கள் பார்த்திங்கன்னா அந்த தண்ணீரை பருகணும் அப்படிங்கிறதுக்காக. அதாவது நேரடியாக எடுத்து நம்ம வைக்கிறோம், அதை குடிக்கலையே அப்படின்னு நம்ம மறுநாள் அதை பார்த்து நினைக்கக்கூடாது. அதாவது இப்போ கடவுளுக்கு நம்ம படைக்கின்ற எந்த ஒரு நெய்வேத்தியங்களாக இருந்தாலுமே அது ஒரு வகையில் இறைவன் ஏற்றுக்கொள்வதற்கு தான். அதை ஏற்றுக்கொண்டு நாம் தான் சாப்பிட போகிறோம். அந்த வகையில் இறைவன் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிற்கு இரவு நேரத்தில் வருவது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அந்த நேரத்தில் அவர்களுக்கு தண்ணீர் வைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு கடமையாகவே இருக்கின்றது. ஏன்னா வருகின்ற அந்த இறைவன் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிற்கு வருகின்ற இறைவன் வரவேற்கத்தக்க வகையில் நம்ம இவ்வாறு செய்கின்ற செயல் பார்த்திங்கன்னா அந்த வீட்டிலேயே அந்த இறைவனை தங்க வைக்கிற வகையில் இருக்கும். அந்த இறைவனோட வாசம் எப்பொழுதுமே நம்ம வீட்டில் இருக்கும் வகையில் இருக்கிறதற்கு இது ஒரு நல்ல செயல். அதனால் இரவு எப்பொழுதுமே தூங்குவதற்கு முன்பாக பார்த்திங்கன்னா நாம் தலைமாட்டு பக்கத்துலேயுமே தண்ணீர் வச்சுருப்போம் இரவு நேரத்தில் குடிப்பதற்கு. அதே போல் பார்த்திங்கன்னா
அடுப்பங்கரையிலையும் சமையலுக்கு அடுப்பு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீரை திறந்த மானிக்கு நம்ம வைக்கணும். மூடி வச்சிடக்கூடாது, திறந்த மானிக்கு வைக்கணும். அப்படி செய்யும் பொழுது அங்கே வருகின்ற இறைவன் அங்கே நித்திய வாசம் செய்கிறார் அப்படிங்கிறது. அன்னபூர்ணியோட வாசம் நம்ம வீட்டில் நிரந்தரமாக இருக்கும். அன்னபூர்ணியோட வாசம் இருந்தாலே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தேவி அவருடைய பின்னாலேயே வந்து விடுவார் அப்படிங்கிறது. இப்படி இரு தெய்வங்களும் நமது வீட்டில் நிறைந்து விட்டாலே பண கஷ்டம், தானிய கஷ்டம் இவை எப்பொழுதுமே நமது வீட்டை நெருங்க முடியாது. இவை இரண்டுமே நம்ம வீட்டிற்குள்ளே கிடைத்து விட்டாலே போதும். மறுநாள் பார்த்தீங்கன்னா இறைவன் ஏற்றுக்கொண்டதாக கருதப்படும் அந்த தண்ணீரை நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா பூச்செடிகளுக்கு ஊற்றி விடுவது நல்லது. ஆனால் சில பேருக்கு இந்த சந்தேகம் ஏற்படும், வைக்க சொன்னாங்க அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லலையே அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். நம்ம பூச்செடிக்கு ஊற்றிடலாம், அதில் ஒன்றும் தவறு கிடையாது. தினமும் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வாறு செய்யுங்க. லக்ஷ்மி கடாசமும் அந்த அன்னபூர்ணியோட அருளானது நமக்கு பரிபூர்ணமாக எப்பொழுதுமே கிடைத்து கொண்டிருக்கும். நம்ம வீட்டில் சமையல் அறையில் ஏதாவது பொருட்கள் தீர்ந்தாலுமே அதை அடுத்தடுத்து வாங்குவதற்கான அந்த சூழ்நிலையை நமக்கு அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது தான். முறைப்படி நம்ம சிரமம் பார்க்காம நம்ம 1 2 3 முறை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நமக்கு நல்ல பலன் கொடுக்கும். இப்போ காலையில் எழுந்திருப்பது முதல் தடவை எழுந்திருக்கணும்னா நம்ம காலையிலேருந்து இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வேலை செய்ய போகிறேன், படிக்க போகிறேன், இல்லை ஏதோ ஒரு உடற்பயிற்சி செய்ய போகிறேன் அப்படின்னா அன்றைய தினம் பார்த்திங்கன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு வாரம் நம்ம அப்படியே தொடர்ந்து செய்து விட்டோம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா அது நமக்கு தொடர்ச்சியாக பழகிவிடும். அப்போ நாமளே என்ன தான் நினச்சாலுமே நமக்கு தூக்கம் வராது. நாம் இந்த வேலையை செய்யணும் அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு அந்த வேலையை நோக்கி கவனமாக போயிடும். அதே போல் தான் சிரமம் பார்க்காம நம்ம இந்த விஷயங்களை ஒவ்வொன்றாக கடைபிடித்து வரும் பொழுது நமக்கு அதற்கான பலனும் கிடைத்து கொண்டே இருக்கும். வீட்டில் தினமும் விளக்கேற்றுறதாங்க அப்படிங்கிறதும் ஒரு நல்ல விஷயந்தான். அந்த இருளானது வீட்டில் உள்ள இருளானதை அந்த விளக்கின் மூலமாக வருகின்ற அந்த ஒளி, இறைவனோட அந்த ஒளி பார்த்திங்கன்னா வீட்டிலிருந்து முழுவதுமாக நீக்கி நமக்கு நல்ல ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை காட்டும் அப்படிங்கிறது. அதற்கு தான் காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலேயே விளக்கேற்றுங்க அப்படின்னு சொல்வது. அதிகாலையிலேயே நம்ம விளக்கேற்றும் பொழுது நம்ம வீட்டில் சூழ்ந்திருக்கின்ற அந்த இருள்கள் எல்லாமே நீங்கி காலையில் சூரியன் உதிக்கும் பொழுதே நமக்கு ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை கொடுப்பதாக ஒரு ஐதீகம் உண்டு. எல்லா பரிகார முறை உங்களுக்கு எது எது மனசுக்கு சஞ்சலம் இல்லாமல் முழு நம்பிக்கையோடு செய்ய தோணுதோ அதை மட்டும் என்றைக்குமே கைவிட்டுறாதீர்கள். அதே போல் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிருக்கீங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குதுனாலும் அந்த கோயிலையும் தவற விட்டுறாதீங்க. வாரம் வாரம் இல்லை தினமும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாலுமே தினமுமே போய் இந்த இறைவனை வணங்கலாம். இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலைக்கு நம்மளை மாற்றுகின்ற இடங்களை எப்போதுமே நம்ம மறந்து விடக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரம் கை கொடுக்கும். விளக்கு போடுறேன், அதன் மூலியமாக என் வாழ்க்கை ஒரு நல்ல நிலைமைக்கு போகுது, அப்படி ஒவ்வொரு வகையான பரிகாரங்கள் ஒவ்வொருவருக்கும் கை கொடுக்கும். அப்படி கை கொடுப்பவர்கள் அதை மட்டும் மறந்து விடாதீர்கள். கடைசி வரை நம்ம நல்ல நிலைமைக்கு மேலோங்கி சென்றாலுமே அதை இன்னமும் கடைபிடித்து கொண்டே வாருங்கள். அதற்கு தான் எவ்வளோ உயரத்துக்கு நம்ம சென்றாலுமே எதையுமே நம்ம மறக்காமல் அதே சிந்தனையோடு நம்ம இருக்கும் பொழுது தான் அது நல்லபடியாக இருக்கும். கொஞ்சம் தாழ்வாக இருக்கும், இறைவன்கிட்ட போய் நம்ம மன்றாடுதோம், ஐயா எனக்கு அது இல்லை இது இல்லை, அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, நான் இன்னும் இப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம மன்றாடுதோம். அப்படியே இறைவன்கிட்ட நம்ம மன்றாடி கொண்டே இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் இறைவன் நம்மளை உயர்த்துதார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இறைவனை கண்டுக்கிறதே இல்லைன்னா அதற்கும் மேலே நம்ம கீழே சென்று விடுவோம். அதனால் இந்நேரம் வந்தாலுமே இறைவனுக்கு நம்ம நன்றி கூறிக்கொண்டே இருக்கணும். காலையில் எழுந்திருக்கும் பொழுதும் அதே மாதிரி காலையில் எழுந்திருக்கும் பொழுதும் உள்ளங்கையை பார்த்து எழுந்து உங்களுடைய குலதெய்வமோ இல்லை இஷ்ட தெய்வம் ஏதோ ஒரு தெய்வத்தினுடைய நாமத்தை கூறி எழுந்து வாசல் துறக்கும் பொழுதே மகாலட்சுமி தேவியே வருக இப்படின்னு பல விஷயங்கள் இருக்கின்றது. நம்ம முறைப்படி இது எல்லாமே செய்து கொண்டு வந்தாலே பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை சுபிட்சமாகத்தான் இருக்கும். நமக்கு வருகின்ற எதிர்வினைகள் கஷ்டங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றாக தீர்ந்துவிடும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா தினமும் நம்ம செய்யணும். ஒரு நாள் ஏதோ நம்ம கேட்டுட்டு செய்கிறோம் அப்படின்னு விட்டுறக்கூடாது. தினமுமே நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம செய்து கொண்டே வரும்பொழுது தான் அதில் நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும்.
மேல் சொன்ன விஷயத்தையுமே இரவு நேரத்தில் செய்து கொண்டு வாருங்கள். இதுவரை நம்ம செய்யலைனாலும் இப்பொழுதிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பொழுதுமே இரவு தூங்குவதற்கு முன்னாடி அடுப்பங்கரையை நல்லா சுத்தம் செய்து விட்டு தூங்குங்க. காலையில் எப்பொழுதுமே சுத்தம் செய்யலான்ட்டு சோம்பேறித்தனமாக நம்ம தூங்கி விட மாட்டோம். எவ்வளோ நேரம் ஆயிரும், ஒரு 1/4 மணி நேரம் ஆகும், அவ்வளோதான். அதனால் அதை நல்லா சுத்தம் செய்து பாத்திரங்கள் எல்லாத்தையுமே விலக்கி வச்சு விட்டு ஒரு டம்ளர் தண்ணீரை நம்ம இறைவனுக்காக வைத்து விட்டு மன நிறைவோடு தூங்க செல்லலாம். அது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.